ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை ப்ரொஃபஸர் ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பார்க்கலாம். நான் பேசுகிற வேர்டு டவுட் பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பார்க்கலாம். என்னோட ஹஸ்பண்ட் அப்படி தான் சரியான ரூட் பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ட்ரெஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் அப்படி எடுத்து ரெஸ்ட் ரூமுக்குள்ளே ஜாக்கை போக சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நீ ரெஸ்ட் ரூமுக்குள்ளே வச்சு சேஞ்ச் பண்ணிட்டு வானுங்கிற மாதிரி அம்மாட்டைய பெட்ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு அந்த ரெஸ்ட் ரூமுக்குள்ளே ஜாக்கை உள்ளே விட்டு ரெஸ்ட் ரூம் டோரை நம்ம ஜங்கு க்ளோஸ் பண்ணுறாரு. க்ளோஸ் பண்ணி 2 பேருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொன்னோம். 2 பேருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம். இப்போ நம்ம டேடான் அப்படியே பெட்டில் செம்ம கில்ட்டியில் உட்காந்துருக்குரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா ஜாக் அப்படி ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வரணும். ஜங்குக்கு உனக்கு மாம் ஒரு திங்ஸை கொடுக்க சொன்னாங்க, அண்டா இருக்கா அந்த பேக் அப்படிங்கிற மாதிரி இவனே ஒரு திங்ஸை வாங்கிட்டு உன்னோட மாம் கொடுக்க சொன்னாங்கங்கிற மாதிரி ஒரு திங்ஸாக வச்சுருக்கான். அவங்க மாம் கொடுத்தாங்கன்ட்டு அந்த பேக் அப்படி காட்டுறான். அதை கொடுக்கட்டா சரி நான் காலேஜுக்கு போகிறேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அப்படி ஜாக் அங்கேருந்து அப்படியே வெளியே பண்ணேன். டேட்டா செம்ம டென்ஷனில் இப்படி உட்காந்துருக்கிறத நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜாக்கு ஹவுஸ் விட்டு வெளியே போகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நேராக பெட்ரூம்குள்ளே வராரு. இந்த மாதிரி பெட்ரூம்குள்ளே வந்தோம். இந்த மாதிரி ஒரு மாதிரி டிப்ரெஷன்லேயே உட்காந்துருக்க ஒரு கில்ட்டி ஃபீல்லே உட்காந்துருக்க மூமெண்ட்டை ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெட்டில் உட்காந்துருக்காருல பக்கத்தில் நின்றுட்டு வேர் பண்ணியிருந்த ஷர்ட்டில் ஒரு 2 பட்டனை மாட்டலை. 2 பட்டனை மாட்டாமல் விட்டுருக்காரு. அந்த பட்டன்ஸ் அப்படியே மாட்டுறாரு. இந்த மாதிரி மாட்டினா நம்மகிட்டே அப்படி கில்ட்டியில் இருந்தவர் ரியாலிட்டிக்கு அது ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணோம். என்ன ஆச்சு ஹஸ்பண்ட், ஏன் இந்த மாதிரி வியடாகவே நடந்துக்கிட்டு இருக்க? கம்பெனிக்கு போகலையா நீ? அப்படியே உட்காந்து என்னத்தை திங்க் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பட்டன்ஸை போட்டு விட்டுட்டு டையை கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா நம்ம செம்ம கில்ட்டியில் நம்ம ஜங்குக்கே பாட்டப்படி உட்காந்துருந்தோம். நம்ம ஜங்குக்கை நல்லாவே புரியுது. ஃபுல்லாக ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலில் உட்காந்துருக்காருங்கிறத புரிஞ்சுட்டு டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் டேயாங், நீங்கள் அதர் பர்சன்கிட்ட ப்ளே பண்ணாத ஒரு பர்சன் தான் எனக்கு தெரியும். நீங்கள் தேவையில்லாமல் கில்ட்டியெல்லாம் ஆகாட்டீங்க. அந்த பிளேஸில் ஜாக்கை ஜங்குக்கான்னு நினச்சிட்டீங்க. நான் தான் டவலை கொடுக்குறத நினச்சிட்டா அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருப்பீங்க. தேவையில்லாமல் அதையே திங்க் பண்ணி ஜங்குக்கு தானே தப்பாக புரிஞ்சுப்பானோ அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் எப்போதுமே திங்க் பண்ணாதீங்க. எனக்கு என்னோடய ஹஸ்பண்டை பற்றி எல்லாமே தெரியும். அது குட்டியாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இனிலாம் டவல் வேணும்னா டவலை கரெக்டாக ஹிப்பில் கட்டிகிட்டே போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயை டீச் பண்ணுறாரு. இந்த மாதிரி டீச் பண்ணோம். நம்ம அப்படியே நம்ம ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நீ என்னை ஏதோ தப்பாக புரிஞ்சுப்பியோன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ணுவாராம். என்ன இது பச்சை பிள்ளை மாதிரி க்ரை பண்ணி அழுதுகிட்டு இருக்குது? என்ன அந்த மாதிரி மிரட்டிட்டு நீங்கள் இந்த மாதிரி க்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி டீயை அவாய்ட் பண்ணிவிட்டு டேயோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு நான் உங்களை எப்போதுமே தப்பாகவே புரிஞ்சிக்க மாட்டேன், தப்பாகவும் திங்க் பண்ண மாட்டேன். என்கிட்ட உன்னோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரி நீ சொன்னவங்களை வேணால் நான் பனிஷ் பண்ணுவேன். உங்களை இந்த மாதிரி ஒரு திங்கிங்கில் எப்போதுமே நான் தப்பாக திங்க் பண்ண மாட்டேன். எனக்கு என் டே பற்றி நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்கிட்டீங்க. அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான மூமெண்ட். போங்க கம்பெனிக்கு கிளம்புங்க. அந்த மூமெண்ட் அப்படியே பிரேக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட டிகிரிலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹக் பண்ணபடி கம்ஃபர்ட் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு நேராக அப்படியே எப்போது ஜங்குக்கு தானே நம்ம காலேஜுக்கு அனுப்பிவிடுவார். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு நம்ம கம்பெனிக்கு அனுப்பி விட்றாரு. இந்த மாதிரி அனுப்பிவிட்டோம். ஜங்குக் முன்னாடி இருக்கிற வரைக்கும் ரொம்ப போல்டாக இருந்தாலும் வெளியே போனதுக்கப்புறம் அந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்காலே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இந்த மாதிரி ஜாக்கு பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மூமெண்ட்லேயே சரி அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான மூமெண்ட். நம்ம நினச்சி தானே இந்த மாதிரி பண்ணாரு. இருந்தாலும் அது என்னோடய ஹார்ட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பொசசிவ் ஜெலஸ் எல்லாமே நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹைப் ஆகுது. அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு சரி இதை அப்படியே ப்ரீ பண்ணி விட்ருவோன்னு காலேஜுக்கும் போகிறாரு. காலேஜ் அப்படியே போய் இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட நெக்ஸ்ட் டேயோட 1 வீக் எண்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் காலேஜுக்கு வர ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்டும் நம்ம அந்தளவுக்கு ஒரு மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு முன்னாடி நின்றுமே ஜங்குக்கு அதை பெருசாக எடுத்துக்காமல் அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தப்பாலாம் புரிஞ்சுக்காதீங்க, நீ கில்ட்டி ஆகாதங்கிற மாதிரி பேசி ஃபைட்டே வராத அளவுக்கு பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தா நம்ம
கம்பெனி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு டேடு ஹவுஸுக்கு வந்துருப்பாரு. டேடு ஹவுஸுக்கு வந்துட்டு சரிடா இன்னைக்கு கம்பெனி ஒர்க்கை நான் பார்த்துக்கிறேன், நீ கம்பெனிலேருந்து கிளம்பி ஹவுஸுக்கு வானுங்கிற மாரி சொல்லவும், நேராக கம்பெனிலேருந்து ஹவுஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அதர் கண்ட்ரிக்கு போனீங்களே ஒர்க்லாம் எப்படி இருந்துச்சுங்கிற மாரி டேடும் சன்னும் நல்லா பேசிக்கிறாங்க. இந்த மாரி பேசிகிட்டு இருந்தேன். டைம் மூவ் ஆன் ஆகி காலேஜ் எண்ட் ஆகிற மூமெண்ட்டை நம்ம நோட் பண்ணிவிட்டு சரி ஜங்குக்கை போய் நான் காலேஜில் கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நேராக காலேஜுக்கு வருவாரா. இந்த மாதிரி காலேஜுக்கு வந்தோம். இந்த மாதிரி டேயோட கார் காலேஜுக்கு வெளியே கேட்டுக்கிட்ட என்ட்ராகிற மூமெண்டம் ஜாக்கு நோட் பண்ணிவிட்டு, ஓ உன் ஹஸ்பண்ட் உன்னையே பிக் பண்ண வந்திருக்கானா ஜங்குக், அப்போ உன்னை இப்போ சிக்க விடணுமே, எப்படி சிக்க விட அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஆப்போசிட்டில் போகிற சார்லியை நோட் பண்ணிவிட்டு டே சார்லி அப்படிங்கிற மாரி கூப்பிடுவோம். என்னடா அப்படிங்கிற மாரி ஜாக்கை நோட் பண்ணோம். நம்ம ஜாக் அப்படியே சார்லி கிட்ட போயிட்டு இப்போ இந்த பிளேஸுக்கு ஜங்குக்கோட ஹஸ்பண்ட் வந்துருக்கான், ஜங்குக்கோட லுக்கை பாட்டல, அது அவன் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, அவனை இப்போ நீ ஃபைட்டுக்கு கூப்பிடு, இந்த 1 வீக்காக உன்னை எப்படி பனிஷ் பண்ண அடித்தான், இப்போ அவனை ஃபைட்டுக்கு கூப்பிடு, கண்டிப்பாக உனக்கு அடி விழறதுக்கு முன்னாடி கூட அவன் ஃபைட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவன் ஹஸ்பண்டாலே அவன் அடி வாங்குவான் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜாக்கு சொல்கிறது கேட்டு உண்மையை சொல்கிறியா, தேவையில்லாமல் நான் ஃபைட்டு பண்ணி ஜங்கு கூட ஹேண்ட்ஸில் அடி வாங்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம சார்லி கேட்டால் டயட்டை வேஸ்ட் பண்ணாதடா, நான் சொல்கிறோம்ல அவன் ஹஸ்பண்ட் வந்துட்டான், நீ நான் சொன்ன மாதிரி ஃபைட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கேருந்து சார்லியை மூவ் ஆன் பண்ணி விடுவானா. இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணி விட்டான். சுகா கிட்ட நம்ம ஜங்கு பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே கிளாஸில் மட்டும் வெளியே வராரு. எப்படியும் இன்னும் 1 டே இருக்குது, 1 டே வரைக்கும் இந்த ஜங்கு ஃப்ரீ பேட் ரொம்ப ஜாலியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாலியாக சிரித்து பேசி என்ஜாய் பண்ணிட்டு வந்தா. சும்மா இல்லாமல் இப்படி சுகா கூட பேசிட்டு வர நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணிவிட்டு டோர்னமெண்ட் ஸ்டடி அந்த மாதிரி தானே நம்ம ஜங்குக்கிட்ட எப்போது ஃபைட் பண்ணுவான். நீ ஆடா இந்த காலேஜில் பெரிய டானு, என்ன பெருசாக அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் புள்ளி பண்ணி ரேக் பண்ணிகிட்ருக்கேன், நீயும் என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டு தான், உனக்கெல்லாம் நாங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமா அப்படி இப்படிங்கிற மாதிரி எப்போது மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட அவன் ஃபைட் பண்ணோம். எவ்வளோ அடி வாங்கினாலும் நீ திருந்த மாட்டியாடானுங்கிற மாதிரி ஜங்கு கோமா சார்லியை நோட் பண்ணோம். வேண்டாம் ஜங்கு ப்ராப்ளம் பண்ணாத, அவன் எப்போதும் உங்ககிட்ட இப்படி தான் ஃபைட் பண்ணிவிட்டு உன்ட்ட அடியும் வாங்கிட்டு திரும்ப திரும்ப வந்துட்டு ஃபைட் பண்ணுவான், நீ அதை ஃப்ரீ பண்ணி விடு, வா நம்ம மட்டும் இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் போடா பயந்தாங்கொல்லி, பயம் அவ்வளோக்குலாம் இருக்குதுல்ல, அப்புறம் ஏன்டா பெருசாக டானுங்கிற மாதிரி ஷார்ட் கலர்லாம் தூக்கி விட்டுட்டு பெருசாக பேசுகிற அப்படிங்கிற மாதிரி இப்படி திட்டுனா உனக்கு என்ன திமிருடா, யாரடா பயந்தாங்கொல்லி, யாரை பார்த்து பயந்து போகிறேன்னுங்கிற உன்னை இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி சுகாவோட ஹேண்ட்ஸை தட்டி விட்டுட்டு சார்லியை பார்த்து திரும்ப வரா. ஐயோ இந்த ஜாக்கு சொன்னான்னு சொல்லிட்டு நான் வேற இப்படி ஜங்குக்கு கடுப்பேற்றிட்டேனே. ஏற்கனவே இந்த 1 வீக்கில் நான் நிறைய டைம் அடி வாங்கிட்டேன், இப்பவும் அடி வாங்க போகிறவங்களுக்கேனுங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணால் திமிரு பிடிச்சவன், யாரை பார்த்துட்டா பயந்தாங்கொல்லினுங்கிற, என்கிட்ட நின்று பேச பயப்படுறதுக்கு நீ தாண்டா பயந்து போவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக சார்லி கிட்ட வேகமாக போய் சார்லியோட ஷார்ட்டை பிடிச்சி சார்லியோட ஃபேஸில் பஞ்சு பண்ண போவாரா. அந்த ஹேண்ட்ஸை கரெக்டாக நம்ம பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா நம்ம சுகா ஷாக்கு, சார்லி ஷாக்கு, எவன்டா அடி ஏன் ஹேண்ட்ஸை பிடிச்சதுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படி திரும்ப வரா. இந்த மாதிரி திரும்பினோம் டேயை பார்த்தோன்னே சார்லியோட ஷார்ட்லேருந்து நம்ம ஜங்குக்கு ஹேண்ட்ஸை விட்டுருவார். இப்போ தான் சார்லிக்கே தெரியுது ஹஸ்பண்டுன்னு சொன்னானே இந்த ஜாக்கு, அந்த ஹஸ்பண்டு நம்மளோட ப்ரொபோசராடா அப்படிங்கிற மாதிரி சார்லி அப்படி நம்ம ஜங்குக்கிட்டே நோட் பண்ணால் நம்ம தான் ஜங்குக்கு ஓங்கி ஒரு ஸ்லாப் வச்சுடுவார். இப்படி வச்சுட்டு ஒழுங்காக காரில் போய் உட்காரு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பிடிச்சி திட்டு வரா. இந்த மாதிரி திட்டுனோம். ஜங்குக்கு எதையுமே பேசாமல் நேராக காருக்கு போவார். இந்த மாதிரி போனால் நம்ம தான் அப்படியே சார்லியை பார்த்து முறைச்சிட்டு சுகாவையும் பார்த்து முறைக்கிறாரு. 2 பேரையும் பார்த்து முறைச்சிட்டு நேராக நம்ம ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடி காருக்கு வர்றாரு. இந்த மாதிரி காருக்கு வந்தோம். இப்போ காரில் நம்ம ஜங்குக்கு உட்காந்துருந்தா ஜங்குக்கு பக்கத்துலேயே வந்து அப்படியே நம்மகிட்டே உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காரணும். நம்ம ஜங்குக்கு தான் இந்த ஜுவல்ஸ் இயரிங் போட்டிருக்காருல, அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்படி 1 பை 1 கலெக்டாக ட்ரை பண்ணுவாரா. அந்த மாதிரி ட்ரை பண்ணால் எல்லாத்தையுமே ஃபுல்லாக வேர் பண்ணியிருக்கேன் ஜங்குக்கு, ஏன் கஷ்டப்பட்டு கலட்டணும்னுங்கிற
அதெல்லாம் நீ ஒன்றும் ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்படி சொல்லவும் அப்படியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. இந்தமாதிரி நோட் பண்ணால் இப்போ நேராக நம்ம ஹவுஸ்க்கே கூட்டுன்னு இருப்பாரு. இப்போ பெட்ரூமில் தான் நம்ம செம்ம கடுப்பில் ஹேண்ட்ஸை கட்டினபடியே ஜங்குக்கு பட்டு ஹெவியாக மறைச்சா நம்ம ஜங்குக்கு வந்து எப்படிடா இதை பேசுங்கிற மாதிரி அப்படியே நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னம் இந்த மாதிரி லுக்கில்னா அப்போ இந்த 1 வீக்காக நீ காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டுருக்க. நான் இருக்க சொல்ல மட்டும் அப்போ குட் பாய் மாதிரி இன்னசென்ட் பாய் மாதிரி என்கிட்ட நீ ட்ராமா பண்ணிகிட்ருக்க. உன்னோட பிஹேவியர் அப்போ நீ இப்போ வரைக்கும் மாட்டவே இல்லை. நீயாதான் இருப்ப அப்படியா? இப்போ நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? உன்னை ஸ்டடி என் பண்ண காலேஜுக்கு போக சொன்னேன். அன்றைக்கி இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நான் டஸ்ட்பினில் தானே போட்டேன். இது எப்படி அதே மாடலாக அதே மாதிரி எல்லாம் உனக்கு திரும்ப கிடச்சிச்சு? டஸ்ட்பின்லேருந்து எடுத்தியா நீ? அப்படிங்கிற மாதிரி கோமா கேட்கவும் அது நான் டஸ்ட்பின்லேருந்து எடுக்கல ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ எப்படி கிடச்சிச்சு உனக்கு? எப்படி கிடச்சிச்சு? டஸ்ட்பின்லேருந்து எடுக்கலன்னா அப்போ எங்கேருந்து கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கோமான மட்டும் கேட்டேன். அது டேடுக்கிட்ட மணியை வாங்கி எல்லாத்தையுமே நானே வாங்கிக்கிட்டேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்வாரா? இந்த மாதிரி சொன்னால் நம்மகிட்டே ரொம்ப கோவமாகி ஜங்குக்கோட ஷார்ட்டாக க்ரிப்பை பிடிச்சி க்ளோஸ் அழுப்பாரா? இந்த மாதிரி எழுட்டா நம்ம ஜங்கு அப்படியே டேயோட ஃபேஸை நோட் பண்ணுறாரு. நம்மகிட்டே செம்ம கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ என்ன இவ்வளோ கோவமாக இருக்கிறாரு, என்ன பண்ணி இவரை கூல் பட்டுன்னு தெரியலையேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பயத்துலேயே நம்மகிட்டே நோட் பண்ணோம். என்கிட்ட மணி வாங்கி ஏதாவது வாங்கியிருந்தா பரவாயில்ல, டேடிக்கிட்டே மணி வாங்கி அப்போ இந்த ஒர்க்கை பண்ணியிருக்கேன். உன் டேடு மணியை கொடுத்துருக்காரு நீ கேட்ட உடனே. அது எனக்கு கொஞ்சம் மணி தேவைப்பட்டுச்சுன்னு கேட்டேன். என்கிட்ட கேட்டாங்க ரீசன் இந்த மாதிரி திங்ஸஸ், அதாவது ஸ்டடி சம்மந்தமாக திங்ஸஸ் வாங்க கேட்குறேங்கிற மாதிரி கேட்டு வாங்கினேங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லவும் நம்ம இன்னும் கோமாகி அப்போ நீ உன்னோட பிஹேவியரை சேஞ்சே பண்ண மாட்டியா ஜங்குக்கு? நீ உன் பிஹேவியர் அப்போ எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. என்னையே நீ ஏமாற்றிட்டுருக்க, சீட் பண்ணிகிட்ருக்க, ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? உன்னோட இந்த பிஹேவியர் எனக்கு எதுவுமே சுத்தமாக பிடிக்கல. நீ என்னை ரொம்ப சீட் பண்ணி ஏமாற்றுற, ட்ராமா பண்ணுற, இதெல்லாம் ஒரு கேரக்டரா? இது என்ன மாதிரி கேரக்டர்? இது என்ன மாதிரி லுக்? நான் உன்ட்ட அவ்வளோக்குள்ள தெளிவாக சொல்லி நீ மறுபடியும் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னா எதுக்கு? அப்போ நான் உனக்கு ஒரு பர்சண்டாகவே தெரியல. நான் ஏதோ உனக்கு ஒரு பைத்தியம் மாதிரி தெரியுது. நான் இருக்க சொல்ல ஒரு மாதிரி, இல்லாத போட்டு ஒரு மாதிரி நீ ட்ரீட் பண்ணுற. தானே அவன் என்ன செஞ்சிட போகிறான்? நம்ம படுக்க நமக்கு பிடிச்ச மாதிரி இருப்போம். அவன் தான் காலேஜுக்கு வரலையே, இந்த திங்கிங்கில் தானே இது எல்லாத்தையும் பண்ணானுங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜங்குக்கு பிடிச்சி ரொம்ப கோவமாக எக்கச்சக்கமாக திட்ட ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி திட்டிகிட்டு இருந்தால் திட்டுறது கேட்டுக்கிட்டே இருந்தேன் நம்ம ஜங்கு. கேட்குற வரைக்கும் கேட்டுட்டு அப்புறம் பொறுமையை இழந்துட்டாரு. வாயை மூடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம பிடிச்சி திட்டுனா என்ன பேசுகிற அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட கோமா ஜங்குக்கு நோட் பண்ணால் வாயை மூட சொன்னேன். எதுக்காக இப்போ என்னை இப்படி பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கீங்க? நான் இப்போ என்ன தப்பு பண்ணேன்? இப்போ நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு இந்த மாதிரி இருக்குதான் பிடிச்சிருக்கு. இது எனக்கு பிடிச்சிருக்கு. இது என்னோடய லைஃப் ஸ்டைல். நான் இந்த மாதிரி தான் இருக்குன்னு திங்க் பண்ணுறேன். என்ன 1% கண்ட்ரோல் பண்ணுறது பிடிக்காம தான் நான் மேரேஜை பண்ணிக்கவே கூடாதுன்னு இருந்தேன். ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அண்ணன் மொமெண்ட்டே சொல்லி என்னை இந்த மாதிரி திட்டுறீங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கொஞ்சம் கோவமாக பேசுகிறாரு. ஏன்னா நம்மகிட்டே என்னோட டேடு உன் ஹயாங்க தானே மேரேஜ் பண்ணி கொடுக்குதா ஹோல் ஒர்க்கையும் பண்ணியிருந்தாரு. ஆனால் உன் ஹயாங் பார்த்தியா எவ்வளோ இன்னசென்ட்டாக எப்படி ரொம்ப சாஃப்டாக நடந்துக்கிறான், நீ மட்டும் இப்படி நடந்துக்கிறியங்கிற மாதிரி ஹயாங்கை மெயின் பண்ணி வச்சு பேசுகிறாரு. அதாவது நான் ஒன்றை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக உன் ஹயாங்கை மேரேஜ் பண்ணியிருந்தா நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுற மாதிரி உன் ஹயாங் இருந்துருப்பான். நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறேங்கிற மாதிரி இப்படி நம்ம பிடிச்சி திட்டிடுவார். எல்லாமே டேக்காகன்னு விட்டு கொடுத்த ஜங்குக்கு கோவம் இருக்கும். இப்போ ஹயாங்கே வச்சு பேசுகிறத கேட்டு அப்படியே அந்த வெட்டிங் ரிங் ஹேண்ட்ஸில் போட்டிருப்பார்ல அந்த ரிங்கை கலட்டி பட்டு விட்டு எரிஞ்சிருவார். இந்த ரிங்கை கொண்டு போய் ஹயாங்கோட ஃபிங்கர்லேயே போடு. யார் வேண்டான்னா இங்கேருந்து போ, எனக்கு ரிங்கும் வேண்டாம், மேரேஜ் லைஃபும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி ரிங்கை தூக்கி போட்டுட்டு பேசுகிறத பார்த்து காண்டாக்கி எவ்வளவு திமிர் இருந்தால் வெட்டிங் ரிங்கை கலட்டி இப்படி எறிவேன். உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் என்கிட்டயே ஒன்றை மேரேஜ் பண்ணியிருக்கிறதுக்கு பதிலாக ஒரு சாஃப்டான பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணியிருப்பேன்னு என்கிட்டயே சொல்லுவீங்க. நானும் அவங்கள மேரேஜ் பண்ணணும் நானும் அவங்கள மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜுங்கு க்ரை பண்ணி ஆரம்பிச்சிடுவாரு. எப்போ இந்த மாதிரி
மேரேஜை வச்சு பேசி என் ஹயாங்க்கும் எனக்கும் ஒரு சாஃப்ட் ரூட் அந்த மாதிரி பாயிண்டில் வச்சு பேசி இந்த அளவுக்கு இக்னோர் பண்ணிட்டீங்களோ, இதுக்கப்புறம் நான் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன். எனக்கு தோன்றதை மட்டும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கட்டிட்டு அப்படியே டேயை பிடிச்சி தள்ளிட்டு அப்படியே வெளியே வருவாரா அந்த மாதிரி வெளியே வந்தேன். இந்த ஹோல் சவுண்டுமே டேயோட பேரண்ட்ஸ்க்கு நல்லா கேட்டிருக்கும். இவ்வளோ கோமா வெளியே வர ஜங்குக்கு அப்படியே டேயோட பேரண்ட்ஸை புஷ் பண்ணிவிட்டு ஹவுஸை விட்டு வெளியே போயிடலான்ங்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணுவார். ஆனால் டேயோட மாம் வந்து நம்ம ஜங்குக்கு பிடிக்கிறாங்க, என்னை விடுங்க, எனக்கு இந்த பிளேஸ் சுத்தமாக பிடிக்கவே இல்லை, உங்கள் சன்னுக்கு என் ஹயாங்கை மேரேஜ் பண்ணி கொடுங்க, நான் வேணால் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்துருந்தேனுங்கிற மாதிரி நேராக ஹவுஸை விட்டு வெளியே போயிடுவார். இந்த மாதிரி போனோம் இதை கொஞ்சம் கூட எதிர்பட்டிருக்க மாட்டார். இப்படி திட்டுனுன்ட்டு இப்படி கோர்ட்டில் போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி டேயுமே நேராக அப்படியே ஹவுஸை விட்டு அந்த மெயின் டோரை விட்டு வெளியே போகிற ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிட்டு, ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுற, சரி ஓகே சாரி, நான் இனி அந்த வேடை வச்சு சொல்லி திட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே இப்படி பேசுனா நம்ம டேயை புஷ் பண்ணிவிட்டு, நீங்கள் எப்போதுமே இந்த மாதிரி தான் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு கீழே கண்ட்ரோலில் இருக்கணுன்னே திங்க் பண்ணுறீங்க, என் ஹவுஸில் இருக்க சொல்லலாம் என் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி என்னை கண்ட்ரோல் பண்ணதே கிடையாது, எனக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சு, ஆனால் இந்த பிளேஸ்க்கு வந்ததுலேருந்து எனக்கு ஃப்ரீடம்ங்கிறத நான் பெண்ணை வச்சு எழுதி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நிம்மதியாக ஸ்லீப் பண்ண முடியல, நிம்மதியாக ஃபுட்டு சாப்பிட முடியல, இந்த மாதிரி ட்ரெஸ் தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது, இந்த டைட்டில் தான் ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, நான் ஒரு ஸ்டூடெண்ட், காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட், நான் இந்த மாதிரி தான் ஸ்டடி ஒர்க் பண்ணணும். ஒரு ப்ரொஃபஸராக நீங்கள் அந்த மாதிரி தான் திங்க் பண்ணுவீங்க, எனக்கு அதை பற்றி ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் பட் இப்போ நீங்கள் சொன்ன வேடை என்னால் எப்போதுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நான் ஏன் உங்களுக்காக என்ன மொத்தமாக சேஞ்ச் பண்ணிக்கணும்? என்னோடய கேரக்டருக்காகவே ஒன்றை மேரேஜ் பண்ணதுக்கு பதிலாக ஒரு சாஃப்டான பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணியிருக்கலான்னு என்கிட்டே சொல்கிறீங்க. ஏன்டையா, நான் உங்களுக்கு அப்போ ஒரு டைம் கூட ஃபீல் தர மாதிரி நடந்துக்கலையா? அப்போ என் கூட ஏதோ ரிங் போட்டுட்டேன், அந்த டம்மா டூண்டு ரிங் அதை என் ஃபிங்கரில் போட்டுட்டுன்னு சொல்லிட்டு தான் என் கூட இருந்தீங்களா? என்னை ஒய்ஃபாக லவ்வாலாம் திங்க் பண்ணி நீங்கள் பேசவே இல்லை. அப்படி ஒரு திங்கிங் லவ் ஒய்ஃப்னுங்கிற ஃபீல் இருந்திருந்தா இப்படி ஒரு வேடை வச்சு என்ன பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் பயங்கரமாக க்ரை பண்ணுவாரா. இந்த மாதிரி க்ரை பண்ணோம். சரி சாரி, சும்மா ஒரு கோவத்தில் டக்குன்னு அந்த வேடை சொல்லிட்டேன், சாரி, நான் அந்த மாதிரிலாம் இல்லை, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா, பிடிக்க போயிட்டான்டா நான் மேரேஜே பண்ணிக்கிட்டேன், நான்டா சொன்னேன்ல அன்னைக்கே, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, சரி கோவப்படாத என்கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கிட்ட வந்தால் என் பக்கத்தில் வராட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி சாரிங்கிறம்ல, என்ன செய்யணும் இப்போ, உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் பண்ணணுமா, என்ன பனிஷ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லு, நான் வேணால் அதை பண்ணுறேன், நீ கோவப்படாத கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கிட்டவானுங்கிற மாதிரி கிட்ட வேண்டாம், முடியவே முடியாது, எனக்கு இனி உங்கள் கூட லைஃப்பை லீட் பண்ண விருப்பமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் இந்த மாதிரி கட்டுனா இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டுட்டு இருந்த நம்மட்டி நான் காண்டாயிட்டாரு. காண்டாகி என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, நான் என்ன இப்போ என்ன தப்பு பண்ணேன், நீ சொன்ன அந்த ஒரு வேர்டு ஓகே, அது நான் பேசியிருக்கக்கூடாது, அந்த வேர்டு தப்பு தான், அதுக்கு வேணால் நான் சாரி சொல்லலாம், ஆனால் நீ இப்போ பண்ணிகிட்டு இருக்க ஒர்க்குக்கு கண்டிப்பாக நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், ஹஸ்பண்டாகவும் சரி ப்ரொஃபஸராகவும் சரி, எனக்கு இந்த ஒர்க்கு சுத்தமாக பிடிக்கல, இன்றைக்கி அந்த பையன்கிட்ட ஃபைட்டுக்கு போகிற, 1 வீக்காக காலேஜில் நீ ஃபைட் தான் பண்ணிகிட்டு இருந்தியா, அப்போ எனக்கு கோவம் வராடா, என்னோடய ஒய்ஃபு இன்னொரு பர்சன்ட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கான், ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான், காலேஜ் ஸ்டடி பண்ண சொன்னால் ரவுடி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான்னு சொன்னால் கோவம் வராடா எனக்கு? சரி கொஞ்சம் வார்ன் பண்ணேன், அதுக்கு இந்த மாதிரி பேசிக்கிட்டு எனக்கு நீங்கள் வேண்டாம் இந்த லைஃப் வேண்டாம் நான் சொல்கிறேன், ஓகே ஃபைன், வேண்டான்ட்டல கிளம்பு அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுகிறத கேட்டு டேயோட மாம்னா, நீ ஏன்டா இப்போ கோவப்படுறேங்கிற மாதிரி கிட்ட வேண்டாம், அப்போ என்னை போக சொல்கிறீங்களா, போன்னு சொன்னேன், போயிட்டோல, எங்கே போகணுமோ எங்கே வேணாலும் போய்க்கோ, என்ன வேண்டான்னு சொல்லிட்டு தானே வெளியே வந்துட்டு நிற்கிற, இவ்வளோ தூரத்துக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், மேலே அவ்வளோ ஃபால்ட்டையும் வச்சுக்கிட்டு என்னையே திட்டிகிட்டு இருக்க, எனக்கு இனி உன்கிட்ட எதுவுமே பேசுகிறதுக்கு இல்லை, கிளம்பு அப்படிங்கிற மாதிரி நேராக ரூம்குள்ளே போயிடுவார். இந்த மாதிரி பண்ணோம், என்ன திமிரு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்குமே நேராக ஹாஸ்டலுக்கு போயிடுவார். சுகா ஹாஸ்டலில் தானே இருப்பார், கரெக்டாக அவரோட ரூமுக்கே போயிடுவார். டேய் இங்கே என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா ஷாக் ஆனா, நான் என்ன எங்கேடா இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகாவோட பெட்டில் போய் பட்டுக்கிறாரு. டே ஜங்குக்கா என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தூக்கி போட்டு வந்துட்டியா, காலேஜ் வருதுன்னா இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி க்ரை பண்ணுவாரா. சரி விடு க்ரை பண்ணாடா, அமைதியாக உட்கார் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம ஜங்குக்கு சுகாவுமே மறுபடியும் 2 பேரும் ஒரே ரூமில் தானே ஸ்டே பண்ணியிருப்பாங்க, அதேமாதிரி ஸ்லீப் பண்ணி அந்த பிளேஸ்லேயே நம்ம ஜங்குக்கு ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிடுவாரு.
இப்போ காலேஜில் தான் நெக்ஸ்ட் டே காலேஜ் எதுமாரி ரன் ஆகுது. இந்தமாரி ரன் ஆனால் நம்ம ஜங்குக் தான் லுக் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஜங்குக் நம்மகிட்ட மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார் அதே லுக்கில் அப்படியே இருக்கிறாரு. காலேஜில் ப்ளே கிரவுண்டில் உட்காந்துருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ரேக் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. புள்ளி பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா நம்ம சுகாடம் ஜங்குக்கு என்ன ப்ரொஃபஸருக்கு ரிவெஞ்சாடா அப்படிங்கிற மாரி கேட்பாராம். அவருக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் போய்க்கோன்பா, அப்போ நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பில்லி பண்ணி ரேக் பண்ணிட்டு இருந்தா அந்த காலேஜுக்குள்ளே டேயோட கார் என்ட்ராகுடாம். டேயோட கார் என்ட்ராக சொல்லி நம்ம ஜங்குக்கு பயம் வருது. பட் இருந்தாலும் அந்த பயத்தை கண்ட்ரோல் பண்ணப்படி பயமே இல்லாதபடி உட்காந்துருந்தா டே ப்ரொஃபஸர் வந்துட்டார் வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அங்கேருந்து எழுந்து போகலாங்கிற மாதிரி பார்த்தேன். சுகாவோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிட்டு எங்கே போகிற அதான் கிளாஸு ஸ்டார்ட் ஆகிட்டான் டைம் இருக்கே அமைதியாக அங்கே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸ் ரூமை பார்த்து ஓடுனா நம்ம ஜங்குக்கு சுகாவை மட்டும் அந்த ப்ளே கிரவுண்டில் உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு தான் வேணும்னே டேட்டை ஃபைட் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்காரு. பட் நம்ம சுகாடா இவன் வேற அவன் உட்காண்டது போட்டாட்டுன்ட்டு என்னையும் பிடிச்சி வச்சுருக்கானே, நீ அவன்ட்டு ஒய்ஃபுடா, நீங்கள் ஹஸ்பண்டு ஒய்ஃபு அப்பப்போ அடிச்சுப்பீங்க, அப்புறம் அப்படியே ஹக் பண்ணி கொஞ்சிப்பீங்க, நான் அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம சுகா அப்படியே கீழே குனிஞ்சபடியே உட்காந்துருந்தான். நம்மகிட்ட அப்படியே காரை விட்டு வெளியே வரவர் சுகாவும் ஜங்குக்கும் மட்டும் ப்ளே கிரவுண்டில் இந்த மாதிரி உட்காண்ட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு நேராக அவரோட கேபினுக்கு போகிறாரு. இந்த மாதிரி போனோம் நம்ம டேடா இங்கே மாதிரி போயிட்டார்ல, அதனால நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே எழுந்து சரிடா வா கிளாஸ் ரூம் போகலாம். என்ன கிளாஸ் ரூம் போகலாமா? டே ஒரு ரிவெஞ்சை ஒரு ஓரமாக வைடா, அப்புறம் அது உனக்குடா ரொம்ப கஷ்டமாகும், தப்பு ஒன்று தானே. அவர் இந்த மாதிரி திங்ஸை யூஸ் பண்ணாத, நார்மல் பாய் மாதிரி காலேஜுக்கு வந்தேன்னு சொன்னார், இதில் என்னடா தப்பு இருக்குது? இந்த 1 வீக்காக நீ எத்தனை பர்சன்ஸ் கூட ஃபைட் பண்ணி அடித்தேன், இப்படி ஃபைட் பண்ணாத அப்படின்னு சொன்னது ஒரு தப்பா? அதுக்காக ஹஸ்பண்டுக்கிட்ட இவ்வளோ பெரிய ஃபைட்டாடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம சுகா நம்ம ஜங்குக்கிட்ட பேசினா அப்படி தான்டா ஃபைட்டு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் எங்கே போய் முடியுதோ தெரியல அப்படிங்கிற மாதிரி சுகாவும் ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடியே கிளாஸ் ரூம் போகிறாரு. இந்த மாதிரி கிளாஸ் ரூம் பண்ணோம். இப்போ கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. மொண்டெல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ண மூமெண்ட்டில் ரொம்ப அமைதியாக கிளாஸாக கவனிச்சிட்டு இருந்தவர் இப்போலாம் அப்படி இல்லை. டேயை வந்து ரிஜெக்ட் பண்ணியாச்சுல, அதனால பழைய ஜங்குக்கே சேஞ்ச் ஆகிட்டாரு. கிளாஸே கவனிக்க மாட்டேங்கிறாரு, நோட்ஸ் எழுத மாட்டேங்கிறாரு. ஏன் இப்படி பண்ணுற ஜங்குக்கு? இவ்வளோ டேஸ் நல்லா தானே இருந்தேன்னு கேட்டால் இவ்வளோ டேஸ் எனக்கு ஃபீவர் இருந்துச்சு, இப்போ என்ன அந்த ஃபீவர் சரியாக இருக்குனுங்கிற மாரி வேற பேசி ப்ரொஃபஸர் மேமெல்லாம் கடுப்பேற்றுறாரு. இந்த மாரி கடுப்பேற்றிட்டு நோட்ஸ் எழுதுனா இந்த நியூஸ் மட்டும் நம்ம டேயோட காட்டுக்கு போகுது. இப்போலாம் வர வர ஜங்குக்கு வந்து கிளாஸை ஒழுங்காக கவனிக்க மாட்டாங்கிறான். ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு கேட்டால் எங்களையே டீச் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பழையபடி சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுது. இவ்வளோ டேஸ் நல்லா தானே இருந்தான் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபஸர்ஸ்குள்ளே பேசுகிறது எல்லாமே நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காரு. இவனை என்ன பண்ண அப்படிங்கிற பற்றி நம்ம செம்ம காண்டில் திங்க் பண்ணோம். இப்போ டேயோட கிளாஸ் பீரியட் இப்போ உள்ள என்ட்ராகி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன். நம்ம ஜங்குக்கு அப்படியே டெஸ்கில் உட்காந்துருந்தபடி நோட்ஸ் எழுத சொன்னால் ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருக்காரு, ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்தமாரி நம்ம ஜங்குக்கு வந்து கிளாஸை கவனிக்காமல் பண்ணிகிட்டு இருக்க இந்த மூமெண்டம் நம்ம நோட் பண்ணிவிட்டு டேக்கு கோவம் ஹைப் ஆகி ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். ஜங்குக்கு அப்படி எழுந்து நோட் பண்ணுறாரு. இப்படி நோட் பண்ணால் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நோட்ஸ் தான் எழுதிட்டுருக்கேன் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எங்கே நீ நோட்ஸ் எழுதுறது தூக்கி காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பக்கத்தில் இருக்க சுகாவோட நோட்டை தூக்கி காட்டுறாரு. இந்த மாதிரி காட்டுறோம் நம்ம சுகாடா இவன்கிட்ட வந்து சிக்கியிருக்க மாட்டியா, அப்படி தான் ப்ளே பண்ணுவானுங்கிற மாதிரி அப்படி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் இந்த மாதிரி நோட்ஸ் அந்த நோட்டை தூக்கி காட்டின மூமெண்ட்டுக்கு ஒழுங்காக உட்காந்துருந்து எழுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓகேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கீழே உட்காந்துருந்து மறுபடியும் ட்ராயிங் தான் பண்ணுறாரு. ட்ராயிங் பண்ணுறது நல்லாவே நம்ம தெரியுது. நோட் எடுத்து நோட்ஸை காட்டுன்னு சொன்னால் சுகாவோட நோட்டை பிடுங்கி காட்டுறாரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கிட்ட பேசுகிறது வேஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வந்து ஜங்குக் ஒரு கோவத்தில் இருக்க அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு பேசலாம் ட்ரை பண்ணாலும் ஜங்குக் பண்ணுற இந்த மூமெண்ட் நம்ம ரொம்ப இரிட்டேட்டிங் பண்ணிருச்சு. பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு என்னையாடா ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட செம்ம கோவமாகி ஜங்குக்கு முழுக்க இக்னோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். இப்படி ஸ்டார்ட் பண்ணால் 2 பேருக்குள்ளே குட்டியாக ஒரு ஃபைட் இருக்கிற இடம் ஜாக்கு நல்லா நோட் பண்ணுறான். இந்தமாதிரி நோட் பண்ண இப்போ அப்படியே ஒரு 3 டேஸ்க்கு மேலே போகுது. நம்ம ஜங்கு காலேஜுக்கு வராரு, எப்போதும் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறாரு, சார்லி கூட ஃபைட்டை பண்ணுறாரு, போடா குறைக்கி
கிளாஸ் நடத்துனா கிளாஸை ஒழுங்காக கவனிக்காமல் பனிஷ்மெண்ட் வாங்கினபடி கிளாஸ் ரூம் மட்டும் வெளியே வந்து சுகாவோட நிற்கிறாரு. இந்த மாதிரி நிற்கிற மூமெண்டெல்லாம் நம்ம நோட் பண்ண டேக்கு செம்ம கோவமாக இருந்தோம். இப்போ டேயோட கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஜங்குக் வந்து கிளாஸை கொஞ்சம் கூட கவனிக்கல. நம்ம சுகா கிட்ட ஸ்டோரி பேசிக்கிட்டே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தோம். நம்ம டேடா பொறுமை இழந்து ஜங்குக்கையும் சுகாவையும் நேராக ப்ளே கிரவுண்டில் 10 டைம்ஸ்க்கு மேலே ரன் பண்ணபடி ஓடி வாங்கங்கிற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாரு. இந்த மாதிரி கொடுத்தா நல்ல வேலை பார்த்துடா, வா ரன் பண்ணபடி ஓடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே ப்ளே கிரவுண்டில் பனிஷ்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணும். ஜாக்குக்கு ஒரே அப்படியே பாடிலாம் ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது. ஏன்னா நம்ம ஜங்குக்கு இப்போ ப்ளே கிரவுண்டில் ஓடிக்கிட்டு இருக்காருல, அந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல அவனுக்கு செம்ம ஹாப்பி. இந்த மாதிரி ஹாப்பியாக இருந்தோம். வந்து கிளாஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஒழுங்காக நோட்ஸ் எழுதிட்டு வராங்க, நாளைக்கு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். அங்கே 2 பேர் வரா அந்த மாதிரி பண்ணோம். நம்ம ஜங்குக்கு தான் இப்படி போகிற டேயை நோட் பண்ணிகிட்ருப்பாரு. இப்படி ரன் பண்ணபடியே டேயை நோட் பண்ணிகிட்டு இருந்தா ஆப்போசிட்டில் ஒரு கேர்ள் உள்ளே என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ராகி டே கிட்ட வந்துட்டு என்னெல்லாமோ 2-3 பேப்பர்ஸ்லாம் காட்டுறாங்க. இந்த மாதிரி காட்டுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஓடிக்கிட்டு இருந்த நம்ம ஜங்குக்கு தான் டக்கு நிற்கிறாரு. இப்படி நின்று ஜங்குக்கை வந்து நம்ம ஷூவை இடிக்கிறாரு. ஏன்டா பிரேக் போட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே அடி அடி யாருடா அப்படிங்கிற மாதிரி டே பக்கத்தில் ஒரு கேர்ள் பேசிகிட்டு இருக்காங்களா, அது யாருங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்கவும், ஏடா அப்படி நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா மறுபடியும் ரன் பண்ணப்படி ஓட போவாரா. ஓட போகிறவோட ஷர்ட்டு கலரை க்ரிப்பை பிடிச்சி, நான் டவுட்டு கேட்டால் எங்கே ஓடுற, பனிஷ்மெண்ட்டு செய்யணும்லடா, அப்படிலாம் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைடா, ஒழுங்கா நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி நம்ம சுகாவை நம்ம ஜங்கு க்ரிப்பை பிடிச்சபடி டேயும் அந்த கேலையும் நோட் பண்ணோம். அந்த கேர்ள் வந்து நியூவாக மேமுக்கு ஒர்க்குக்காக வந்திருப்பாங்க. இந்த காலேஜ் நம்ம இது இல்லை, அதான் டேட்ட கரெக்டாக பேப்பர்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுத்து எனக்கு இந்த பிளேஸில் ஒர்க்கு கிடைக்குமானுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதுதான் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே நல்லா ஸ்கோர் மார்க் எடுக்குது. இப்போவும் கொஞ்சம் மேம்ஸு ப்ரொஃபஸர்ஸ் தேவைப்படுறாங்க. சரி ஓகே, நான் உங்களை இந்த பிளேஸில் இப்போ ஒர்க் எடுத்துக்கிறேன், நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறீங்கன்னு பார்த்து நான் ஒர்க்கை மூவ் ஆன் பண்ணி என்னோடய அதர் காலேஜுக்கு மூவ் ஆன் பண்ணி விட்றேன். ஏன்னா நான் இங்கே தானே இருக்கிறேன், அப்போ நீங்கள் ஏன் முன்னாடி தான் ஒர்க் பண்ணணுங்கிற மாதிரி இந்த பிளேஸில் தான் உங்களுக்கு ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கும் ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி நம்ம அந்த கேர்ளுக்கு ஒரு ஒர்க்கு கொடுக்குறாங்க. ஒரு ப்ரீட் ஒரு ப்ரீட் எடுத்தால் 2 ப்ரொஃபஸர் ஒரு மேம் வருவாங்க. அதேமாரி இப்போ அந்த மேமுக்கு பதிலாக இப்போ இந்த கேர்ளை நம்ம மேம் ஆக்கியிருக்காரு. இந்த மாதிரி கிளாஸுக்கெலாம் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ண போகணும், இப்போது ஒரு கிளாஸ் வரும், பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் வரும், அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி ப்ளே கிரவுண்டை நோட் பண்ணால் இப்போ நம்ம சுகவும் ஜங்குக்கும் ஓடுறாங்க. இந்த மாதிரி ஓடுனா இப்போ நம்ம ஜங்குக்கு தான் டவுட்டுக்கு மேலே டவுட்டு அதிகமாகிட்டுருக்கு. இந்த மாதிரி அதிகமாகிட்டு இருந்தோம். இப்போ பிரேக் பீரியட் எண்ட் ஆகி மறுபடியும் கிளாஸ் ரூமில் உட்காந்துருந்து ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருந்தா அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள டேயும் அந்த கேர்ளும் உள்ளே என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா, என்ன நானும் பார்த்துட்ருக்கேன், இந்த கேலையே வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி, கேலோடையே சுற்றிக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி அந்த கேலை அப்படியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். இப்போ அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் நோட் பண்ணிவிட்டு, இனி உங்களுக்கு இந்த சப்ஜெக்டை இந்த மேம் தான் எடுப்பாங்க, இவங்க நியூவாக வந்துருக்காங்கங்கிற மாதிரி சொல்லி அவங்க நேமெல்லாம் சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு, சரி உங்கள் கிளாஸையும் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸையும் பத்திரமா பார்த்துக்கோங்கிற மாதிரி அப்படியே அங்கேருந்து நம்ம எப்போ வரா இந்த மாதிரி போனோம். மேம் ஒர்க்குக்கு வந்திருக்கா, சரி போயிட்டு போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குமே அந்த மேம் அந்த நியூவாக என்ட்ரான அந்த லேடி அவங்க நடத்துகிற கிளாஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக அட்டன் பண்ணுறாரு. அப்பப்போ அட்டன் பண்ணுறாரு, அப்பப்போ ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்காரு. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம். இப்போ நம்ம டேயோட காலேஜில் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு. காலேஜில் ப்ரோக்ராம் நடக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. காலேஜே செம்ம கிராண்டாக செம்மையாக டெக்கரேட் ஆகி செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் 1 வீக் நம்ம டேக்கு ஃபைட் பண்ணி பிரிஞ்சிருக்காங்க. அவரோட ஹவுஸில் இருக்காரு, நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம சுகாவு கூட சேர்ந்து இந்த காலேஜில் இருக்கும்ல ஹாஸ்டல் அங்கே இருக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து ஹாஸ்டலில் தான் இருக்கானுங்கிறது தெரிஞ்சிட்டு தான், சரி எங்கே போயிருக்கான், நம்ம ஹாஸ்டலில் தானே தங்கியிருக்கான், அவன் பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுன்னு தான் நம்ம ஜங்குக்கை விட்டுருந்துருப்பாரு. நைட்டு 9:00 10:00க்கு அப்புறம் காலேஜில் இருந்து நேராக ஹாஸ்டலுக்கு போய் ஜங்குக் சுகாவோட ரூமில் ஸ்லீப் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு தான் நம்மகிட்ட ஹவுஸுக்கே போயிருந்துருப்பாரு இந்த 1 வீக்கும். ஆனால் நம்ம ஜங்குக்கே தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி நைட்டு தான் ஸ்லீப் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டு போகிற மூமெண்ட் இப்படி டேஸஸ் 1 வீக் மூவ் ஆன் ஆகியிருக்கும். இப்போ காலேஜில் ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருந்தோம். இப்போ அந்த பிளேஸில் நம்ம
ஜங்குக்கோட டீம் வந்து வின் ஆகி அந்த இதில் டோர்னமெண்ட்டில் கப்பை வின் பண்ணியிருப்பாங்களா, அதுக்கு இந்த பிளேஸில் தான் அவங்களுக்கு ட்ராஃபி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ட்ராஃபி கொடுத்தா இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸாக ப்ரோக்ராம் பண்ணுறது, சாங் பாடுறது, ஸ்பீச் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னாக பண்ணிக்கிட்டு இருந்தால் அந்த பிளேஸில் ஸ்டேஜில் தான் சீஃப் கெஸ்ட் பிளேஸில் நம்ம பிரின்சிபல் எல்லார் மேம்ஸ் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கான ட்ராஃபி மெடல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னாக கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களா, இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே அந்த பிளேஸில் ஸ்டூடெண்ட்ஸாக உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க வரும். டூரட்டில் டேயும் அந்த மேம் நியூ பாயிண்டராக இருக்க அந்த மேமும் பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. அந்த மேம் நம்ம கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுகிறதும் டேயும் பேசுகிறதும் அதோட 2 பேருமே சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பிளேஸில் இந்த மாதிரி அந்த கேர்ள்கிட்ட நின்று பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்க இந்த மூமெண்ட்டை மட்டும் டீம் பார்க்க நம்ம ஜங்குக்கு பொசசிவ் எங்கேயோ போகுது. எவ்வளவு திமிர இருந்தால் அந்த கேர்ள் பக்கத்தில் நின்று இப்படி நீ சிரித்து பேசுவ அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னா இது வரைக்கும் நம்ம இந்த காலேஜில் வந்திருந்தாலும் எந்த ப்ரொஃபஸர்ஸ் மேம்கிட்டையும் எந்த அளவுக்கு சிரித்து பேசியிருக்கவே மாட்டார்.